அடுத்ததாக பார்க்க போகிற டேக் வந்து டீட்டெயில்ஸ் அண்ட் சம்மரி. இதோட கோட் ஆல்ரெடி நான் ரைட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட அவுட்புட்டை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இதோடைய யூசேஜ் என்னன்றதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கோட் எப்படி ரைட் பண்ணுறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே கிளிக் டு எக்ஸ்பேண்ட் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. இதை கிளிக் பண்ணால் எனக்கு அதுக்குள்ளேருந்து ஒரு பேராகிராஃப் அப்பியர் ஆகுது. இந்த இடத்துல இந்த ஆரோ வந்து ட்ராப் டவுன் மாதிரி எனக்கு சேஞ்ச் ஆகுது, அனிமேட் ஆகுது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா அந்த டெக்ஸ்ட்டு ஹைட் ஆகிட்டு இந்த ஆரோவும் இந்த கிளிக் டு எக்ஸ்பேண்டுக்கு பேரலாக ரொட்டேட் ஆகி நிற்கிது. மறுபடியும் இதை நான் கிளிக் பண்ணேன்னா மறுபடியும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. இந்த இடத்துல பேராகிராஃப் அது உள்ள ஹைடாக இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து வெளியே ப்ரிவியூ ஆகுது. இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிற டேக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரைட் பண்ண வேண்டியது டீட்டெயில்ஸ் அப்படின்ற டேக். ஓகே, இந்த டீட்டெயில் டேக்கில் ஒரு சம்மரி டேக்கு, ஒரு பேராகிராஃப் டேக், ரெண்டு டேக்ஸ் உள்ள வரப்போகுது. இந்த இடத்துல சம்மரி, இந்த சம்மரி டேக் ஓப்பன் க்ளோஸுக்கு இன்பிட்வீன் கிளிக் டு எக்ஸ்பேண்ட் அப்படின்ற சென்டென்ஸ் நான் டைப் பண்ணிட்டேன். அவுட்புட்டில் எனக்கு இது வந்துருச்சு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த இடத்துல இந்த ட்ராப் டவுன் ஆரோ மாதிரி இருக்கிறது அனிமேட் ஆகும். ஆனால் அதுக்குள்ளே எந்த கண்டென்ட்டும் நம்ம கொடுக்காததுனால எனக்கு இந்த இடத்துல எந்த ஒரு சென்டென்ஸ் ஆர் எந்த கண்டென்ட்டும் எனக்கு ப்ரிவியூ ஆகாது. அந்த கண்டென்ட்டை இங்கே கொண்டு வரதுக்காக அடுத்த லைனில் ஒரு பேராகிராஃப் டேக்கை நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறேன். இங்கே ஒரு டம்மி டெக்ஸ்ட் நான் இங்கே கொடுத்தாச்சு. இப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா எனக்கு இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் டீட்டெயில் அண்ட் சம்மரி டேக்கோடைய கான்செப்ட்.